தலை சீரா மூவ் ஆகாது, அங்கே தான் இருக்கும். மார்க்கவசம் மூவ் ஆகாது, அங்கே தான் இருக்கும். ஆனால் கேடகம் மட்டும் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வரும். ஏன்னா எந்த பகுதியிலிருந்து சத்துரு நம்மை தாக்கினாலும் அத்தனை பகுதியிலிருந்து உங்களை பாதுகாக்கிறது இந்த கேடகம் தான். இந்த கேடகத்தை கர்த்தர் விசுவாசத்துக்கு ஒப்பிடுறார். நீங்கள் அந்த வசனத்தை நல்லா வாசிங்களேன். பொல்லாங்கன் எங்கியும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாக நில்லுங்கள். இப்படி கையில பிடிச்சு காட்டுங்க பார்க்கலாம். எனக்கு என்ன இருக்குது? விசுவாசம் என்னும் கேடகம் இருக்குது. யாரை தாக்குறது தெரியுமா? பிசாசு எக்கின அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் நான் அப்படியே என்ன செஞ்சுக்குவேன், என்னை எதுவும் தாக்காதபடிக்கு என்ன செஞ்சிருவேன், அதை நான் இப்படி வைக்கும் போது அது தனக்குத்தானே தாக்கப்பட்டு அவிந்து போயிடுமா. பொல்லாங்கன் எயிற அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அப்படியே அவித்து போடுறார். இந்த கேடகம் சாதாரணமான விஷயம் இல்லை. கேடகம் கிட்டத்தட்ட ஒரு 4 அடி இருக்குமா. யுத்த வீரர்கள் யூஸ் பண்ணுற கேடகம்லாம் எப்படி இருக்கும்? 4 அடிக்கு மேலே இருக்கும். நல்லா 4 அடிங்கும் போது இவ்வளோ உயரம் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்குள்ள ஈஸியாக ஒருத்தர் முழு உடலையும் கொண்டு போய் என்ன செஞ்சுக்கலாம், மறைச்சிக்க முடியும். விசுவாசம் என்னும் கேடகம் அப்படி மாதிரி கர்த்தர் சொல்றார். விசுவாசத்தை இவ்வளோ ஸ்பெஷலாக கொண்டு போய் வைக்கிறார். இந்த விசுவாசத்துக்குள்ள உங்களை முழுசா என்ன செஞ்சுக்க முடியும். அது எங்க இருந்து பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, அது யார்கிட்ட இருந்து வந்தாலும் பரவாயில்ல, இந்த கேடயத்துக்குள்ள என்ன செஞ்சுக்க முடியும், ரொம்ப அழகா ஒருத்தரை மறைச்சிக்க முடியும். யுத்த வீரர்கள் இந்த கேடயத்தை சும்மா வச்சிருக்க மாட்டாங்க. இவங்க யூஸ் பண்ற இந்த கேடகம் கிட்டத்தட்ட பக்கத்தில் இருக்கவங்களுடைய கேடகத்தையோட சேர்த்து 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 பிடிச்சாங்க அப்படின்னா ஒரு சுவர் போல மாறிடுமா. அந்த கேடகம் எப்படி மாறிடும்? இப்போ இது மாதிரி என் கையில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். கேடகம் இப்படி இருக்குது, பக்கத்தில் இருக்க கேடகம், பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு சுவர் போல மாறி அந்த சுவருக்கு உள்ள தங்களை என்ன செஞ்சுக்கிறாங்க, மறைச்சு வச்சுக்கிறாங்க. கர்த்தர் சொல்லுகிறாரு, இப்படிப்பட்ட சுவரை போல தான் இந்த விசுவாசத்தை நான் உனக்கு கொடுத்துருக்கிறேன். உங்க பேரெல்லாம் என்ன? விசுவாசிகள். விசுவாசிகள் நாங்களாம் சும்மா சாதாரண விசுவாசிகள்ங்க. இல்லை இல்லை இல்லை, கர்த்தர் இந்த விசுவாசத்தை உங்களுக்கு கொடுத்தது எதுக்கு தெரியுமா? இந்த விசுவாசத்துக்குள்ள உங்களை மறைத்து கொள்ள, அதற்குள்ள உங்களை ஒழித்து கொள்றது தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சரி, இப்ப விசுவாசம் அப்படின்னா அதனுடைய எதிர்ப்பதம் என்ன? அவிசுவாசம். இப்படி சொல்லாமா? பயம். விசுவாசத்தின் எதிர்ப்பதம் என்ன? பயம். எங்க பார்த்தாலும் பயம், யாரை பார்த்தாலும் பயம். இப்படி வந்துருவாங்களோ, இப்படி நடந்துருமோ, இப்படி ஆகிருமோ, போன வீட்டை விட்டு வெளியே போன வீட்டுக்காரரு வீட்டுக்கு பத்திரமா வந்துடுவாரா, ஆஃபீஸ்க்கு போன நம்ம ஒய்ஃபு பத்திரமா வந்துடுவாங்களா, ஸ்கூலுக்கு போன பிள்ளைங்க, அதே பயம். பயம் பல விதத்தில் இருக்கு தெரியுமா? பல விதங்கள்ல இருக்கு. மரண பயம், சும்மா தலைவலிங்க, ஒருவேளை டியூமராக இருக்குமோ, இப்படி இருக்குமோ அப்படின்னு பயம் வந்துடுது எல்லாருக்குள்ளேயும். பயம் அப்படின்னா என்ன அப்படின்னா, சும்மா உட்காந்துருக்கிற ஒருத்தனை எங்கே வரைக்குமோ கொண்டு போய் என்ன செஞ்சு விட்டுருது, தள்ளி விட்டு வந்துடுது. பாஸ்ட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க, ஒருத்தனுக்கு கேன்சரே கிடையாதான், கேன்சர்னு சொல்லி அவன் செத்தே போயிட்டான், ஆனால் ரிசல்ட் வருது அவனுக்கு கேன்சரே இல்லை. அப்போ இந்த பயம்ன்ற அந்த ஒரு பெரிய ஆயுதத்துக்கு முன்னாடி விசுவாசம் என்னும் கேடயத்தை நீங்க எடுத்துக்கொண்டு நிப்பீங்கன்னு சொன்னா நிச்சயமா உங்களால ஜெயிக்க முடியும்.